திருப்புவனம் இளைஞர் காவல் மரண வழக்கில் தகவல் தெரிந்தவுடன் உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்பட்டு தவறு செய்தவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் என முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற்ற ஓரணியில் தமிழ்நாடு என்ற உறுப்பினர் சேர்க்கை மற்றும் பிரச்சார இயக்கத்தை முதலமைச்சர் ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழக வரலாற்றில் முக்கியமான நாளாக ஓரணியில் தமிழ்நாடு என்ற மகத்தான முன்னெடுப்பை திமுக சார்பில் தொடங்கி வைத்துள்ளேன் என்றார். இன்று முதல் 45 நாட்கள் ஓரணியில் முன்னெடுப்பு நடைபெறுகிறது என்றும், ஜூலை 3ஆம் தேதி தமிழகம் முழுவதும் வீடு வீடாக சென்று மக்களை சந்திக்க உள்ளோம் என்றும் கூறினார். அறிவியல், பண்பாடு, மொழி என எல்லாவற்றிலும் தமிழகத்திற்கு எதிராக மத்திய அரசு செயல்படுகிறது என்றும், தமிழரின் வரலாற்று பெருமை கீழடி அறிக்கையை மத்திய அரசு வெளியிடவில்லை என்றும் கூறினார். லாக்அப் மரணம் பற்றி தகவல் அறிந்தவுடன் நடவடிக்கை எடுக்கப்பட்டு சம்பந்தப்பட்ட காவலர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் என்றும், திமுக கூட்டணியில் புதிய கட்சிகள் இணைய வாய்ப்புள்ளது என்றும் முதலமைச்சர் ஸ்டாலின் கூறியுள்ளார்.